இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்டு என்னப்பா இது? இவங்களுக்கு யார் கொடுத்தது? அட லட்டு ஈட் கோ கோ வேனிஷ். சரி சித்தி போறேன். லட்டு ஹெலிகாப்டர் ஓட்ட அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. ரிஷி என்ன கூட்டிட்டு போவான், அவன் என்ன கூட்டிட்டு போவான். தட்ஸ் இட் கரிஷ்மா. ரிஷி ஹெலிகாப்டர். கரிஷ்மா மாம் கடவுளே, என் உடம்பு வெப்பமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆயுஷ், கடவுள் நம்ம கூட ஹோலி விளையாடுறாரு. ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. கரிஷ்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இது பாங்கோட போதை, அது தானாதான் தெரியும். ஆனா இத நாம புரிய வைக்க முடியாது. அட இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்லையா, அவங்களுக்கு தெரியாம யாராவது கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும்டா. கடவுள் தண்ணி விடுறாருன்னா அப்போ இவங்க தான் கடவுளா? என்ன மாம், நீங்க கடவுளா என்ன? அங்க பாரு, அங்க பாரு. மாம், ஐயோ கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி தாயே. மாம், எங்க போகணும்? பின்னாடி ஏறிக்கோங்க, நான் பைக்ல விட்டு வரேன். ஆயுஷ் தள்ளி போ. மாம், என்ன இப்படி பேசுறீங்க? அந்த வேலை நான் உங்களை விட்டுடுறேனே. ஆயுஷ் இங்க இருந்து போ. உன் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு. ஆயுஷ் கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவன் உங்க பையன் தானே? ரியலி? இவன் என்னோட பையன்னு எனக்கே தெரியாது. ஓ, அப்ப மறந்துட்டீங்களா? ஐயோ ஆயுஷ் உங்களோட பையன், உங்களோட ஒரே பையன். அதோட ஹானா உங்களோட பொண்ணு. உங்க பேரு கரிஷ்மா, அவன் தான் உங்களோட பையன். Just shut up. Shut up. வாய மூடு. அதோட உன் திருட்டுத்தனத்தை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேற எங்கயாவது வச்சுக்கோ, இங்க இருந்து போ. அட ஆயுஷ் உங்களோட பையன், அத மறந்துடாதீங்க, புரியுதா? ஹானா உங்க பொண்ணு. ஹனி, இங்க பாருங்க, தன்னோட லிமிட்ட கிராஸ் பண்றா. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க இவள சரியான வழிக்கு கொண்டு வாங்க. ஏன் ஏன் அவங்க ஏன் என்ன வழிக்கு கொண்டு வரணும்? நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கேன். நீங்களா? நீங்க தானே நீலமாண்டி? நீங்க இங்கயா? நீலமாண்டி, ரிஷியோட அம்மா நீலமாண்டி. அதோட நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு என்னையே திட்டுறீங்கல்ல? நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா, நான் மகானாக ஆசைப்படுறேன். நான் மகானாக ஆசைப்படுறேன். நான் மகான். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாதா? யாராவது மகான் ஆகிறதுக்காக தன்னுடைய உயிரையே பணய வைப்பாங்களா என்ன? நீங்க உங்க உயிரை கொடுப்பீங்களா? நீங்க உங்க உயிரை பணைய வைப்பீங்களா என்ன? மகான் ஆகிறதுக்காக நீங்க உங்க உயிரையே பணைய வைப்பீங்களா? சொல்லுங்க. மகானாக ஆசைப்படுறேனா? நான் மகான் ஆகிறதுக்காக ரிஷிய காப்பாத்த வரல. நான் எதுக்காக காப்பாத்துறேன்னா, ஏன்னா ரிஷி தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே இல்லை. அவன் ரொம்பவே நல்ல பையன், சத்தியமா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் மனசுல எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனுக்கு கள்ள கபடமே இல்ல, திருட்டுத்தனம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். தன்னுடைய அம்மாவை அவன் நேசிக்கிறான், மனசார நேசிக்கிறான். நீங்க எல்லாமே இருக்க மாட்டான், உங்களை அவன் பூஜிக்கிறான். ஆனா நீங்க அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கவே மாட்டீங்களே. ஆமா, உங்க கண்ணுக்கு தெரியல,
உங்க கண்ணுக்கு உங்க பணம், கௌரவம் இது மட்டும் தான் தெரியுது. வைபோகங்கள் தெரியுது. ஆனா ஆனா உங்களுக்கு தெரியுமா? இருங்க நானே சொல்றேன். நீங்க நினைக்கிற இந்த பணம், சொத்து, கௌரவம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்காக பண்றீங்க. ஆனா உங்க மகனுடைய சந்தோஷம் அது நம்மளுடைய ஆத்மாவை தொடணும். இது என்னோட அம்மா சொல்லுவாங்க. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்கல்ல ஷாலு, அம்மா. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு உங்களுடைய பணம், கௌரவம் தான் முக்கியம்னா, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னா, அப்ப மலிஷ்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வருது பர்ஃபெக்ட். அவ கரெக்டா இருப்பா. அவ ஃபிட் ஆயிடுவா. she is perfect. ஆமா, perfect. இவங்களே மோல அடிச்சு ஊரெல்லாம் தெரிவிக்கிறாங்க. ரிஷியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க. ரிஷியோட சந்தோஷத்தை விரும்புறோம், அதை பார்க்க ஆசைப்படுறோம். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, அவனுக்கு எதுல சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், எதுலன்னு தெரியுமா? தெரியும். ரிஷியோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியும். ரிஷிய விட்டு, ரிஷியோட வாழ்க்கைய விட்டு நீ போயிட்டன்னா அப்ப அவன் வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கி வழியும். உன்னோட தரித்திரம் தான் கெட்ட சகுனமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு. நானா என்னையா சொல்றீங்க? நான் கெட்ட சகுனமா? நான் தரித்திரமா? ஆனா ஒரு விஷயம் கேட்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க நான் ரிஷியுடைய கேடயம்னு சொன்னீங்க. இப்போ நான் கெட்ட சகுனமா மாறிட்டேனா? ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நல்ல விளக்கி சொல்றேன், கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசணும். நான் சொல்றத நீங்க நல்லா கேளுங்க. இந்த கெட்ட சகுனம், தரித்திரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா நீலமாட்டி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பாக்குறவங்களோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. மத்தபடி எதுவும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்னுடைய இல்ல உங்களோட ரிஷி, அந்த ரிஷி உயிர் தப்பிச்சான். ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. அப்ப கூட நீங்க என்னதான் குறை சொல்றீங்க? உங்களுக்கு நான் எதுக்காக தெரிஞ்சேன்? நான் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தெரியல. நான் உங்க கண்ணுக்கு ஏன் தெரிஞ்சேனா, என்னோட தரித்திர லட்சணத்தாலதான். பாவம், அங்க ரிஷி தப்பிச்சு வெளியவே வந்தான். அந்த நேரத்திலயும் நான் தான் கெட்ட சகுனம்ல. முதல் முறையா ஹோட்டல்ல தீ பிடிச்சதுல அப்ப கூட நான் கெட்ட சகுனமா இருந்தேனா?